Hello everyone, welcome to VINI'S. இன்னைக்கு நம்ம டார்க் சர்க்கிளை சரி பண்றதுக்கான ரெண்டு ஹோம்மேட் கிரீம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. சரி ட்ரை பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் நான் இதை ஷேர் பண்ணல. எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் வந்து லேட் நைட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தூங்குறதுக்குலாம் லேட் ஆயிடும். அப்புறம் வீடியோவும் எடிட் பண்ணணும், இந்த வேலை எல்லாம் எனக்கு நிறைய இருக்கும். போன் வந்து நான் அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சிஸ்டமும் வந்து அதிக அளவுல நான் யூஸ் பண்றதால இந்த டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு. சோ அதை தான் வந்து நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ இந்த ரெண்டு கிரீமும் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த க்ரீம் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 3 நாளைக்கு ஒரு தடவை இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லைனா உருளைக்கிழங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஸ்மெல்லும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் ஆகட்டும், இல்லை பிளெமிஷஸ் இருக்கட்டும், இல்லை டார்க் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இதில் உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு க்ரீமுக்குமே நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இதுக்கு வந்து ரெடிமேட் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு மாஸ்க் மாதிரி வேணால் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து ரெடிமேட் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொடி பொடியாக நறுக்கி நம்ம வந்து இதை இடித்து அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இடித்து எடுக்கிற ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்தால் நமக்கு போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. 3 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்றதால ரொம்ப நாள் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் போயிடும். ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இதில் வந்து தண்ணியெலாம் கலக்காமல் இந்த மாதிரி இடிச்சிட்டே இருங்க. நல்லா இடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும் தனியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா இடித்து எடுங்க. மிக்சியில் நான் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டால் மிக்சியில் அந்தளவுக்கு அரையாது. நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் இடித்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஒரு பவுலில் ஃபில்டர் வச்சு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நம்ம ஃபில்டரில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண அதில் வந்து ஜூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த உருளைக்கிழங்கோட சைஸுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக எனக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு. பியூரான ஜூஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. தண்ணி சேர்க்காதீங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியான அளவில் தான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது 3 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். ஸோ அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 3 நாளுக்குள்ளே இந்த க்ரீம் வந்து காலி ஆகலை அப்படியே இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிளுக்கு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லும் உருளைக்கிழங்கு ஜூஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ரீமை இப்போ இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. வெளியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்திலே அது கலர் சேஞ்ச் ஆக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நினச்சி பயப்பட வேணாம். 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் க்ளீனாக பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸே வாஷ் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் க்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 15 டேஸ்க்கு மேலே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதையும் அதனால் ஸ்டோர் பண்ண முடியுன்றதுக்காக ரொம்ப அதிக அளவில் செய்ய வேண்டாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 2 ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூன் தான். இந்த அளவில் நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் ஆட் பண்ண போகிறேன். இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுர மஞ்சள் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இது. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா 2 பிஞ்ச் ஆட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து மஞ்சள் போடுறப்ப கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். பட் அது எரியிற மாதிரி இருந்தாலும் ஸ்கின்னுக்கு நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கம்மியான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு குட்டி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு வாஷ் பண்ணால் போதும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஒரு 25 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 க்ரீமுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒன்றா யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். 2 நாள் அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் 2 நாள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.